guys, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஃபர்ஸ்ட் போக போற இடம் வந்து BROOKFIELD மால். எக்ஸாக்ட்லி நேம் அதுதான் நினைக்கிறேன். BROOKFIELD மால்க்கு போறேன். GoProக்கு வந்து மைக் அடாப்டர் ஒன்று வாங்கணும். ஸோ சென்னையில் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ கோயம்புத்தூரில் இதை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் கிடச்சிச்சின்னா எனக்கு லக்கு. அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து கார் மியூசியம் இல்லைன்னா ஏதாவது லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போவேன். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 4 o'clock 3:10 ஆகிடுச்சு. இப்போ மால்குள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5:30 ஆகிடும். வந்தோடனே நம்ம ஃப்ரெண்ட் அட்வொகேட்டை போய் மீட் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு மேபி லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் என்ன ஃபேமஸோ அதை போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ மாலுக்கு போகலாம். BROOKFIELD மாலுக்கு வந்தாச்சு. என்ட்ரி எங்கே இருக்கு? வெஹிக்கிள் என்ட்ரி to 50 meters. BROOKFIELD போகிற கடை வந்து சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ், 3rd floor E5A. எவ்வளோது? ராம்நகர் போனீங்கன்னா வேணால் வேறு மாடல் இருக்கும். வேறு மாடல் இருக்குமா? ராம்நகரில் பக்கத்தில் ஏதாவது லேண்ட்மார்க் எதாவது இருந்தால் சொல்லுங்கண்ணா. லொக்கேஷன் ஆனால் நீங்கள் சாவித்ரி ஃபோட்டோஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு ரெட்டில் காட்டிடும். நீங்கள் ஆனந்தாஸ் ஹோட்டல் பக்கத்தில் நம்ம கடை தான். ஆனந்தாஸ் ஹோட்டல் பக்கத்தில். சரி, ரைட், தேங்க்ஸ். ஓகே, ஃபைனலாக நான் வச்சுருக்க மாடலே கிடச்சிது. பட் ஆனால் அது வாங்குறது யூஸ் இல்லை. அதில் நான் செல்ஃபி ஸ்டிக் டைட் இது பண்ணேன்னா, செல்ஃபி ஸ்டிக் மாட்டினேன்னா அது ரொம்ப ஷேக் ஆகும். அதனால தான் அந்த இது வாங்கலை. ஹலோ கைஸ், இப்போ வந்து நான் BROOKFIELD மாலில் இருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு மினி ட்ரைபாடும் ஒரு GoPro மைக் அடாப்டர் வாங்கலான்னு பிளான் பண்ணி வந்தேன். ரெண்டுமே இங்கே ஒரு கடையிலையும் கிடைக்கல. குரோமா இல்லை, ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருந்தது. அங்கே GoProவில் எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. GoPro Hero 5, 6, 7, GoProவில் ட்ரைபாட் ஸ்டாண்டு, செல்ஃபி ஸ்டிக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் மினி ட்ரைபாட் ஸ்டாண்ட் கிடைக்கவே இல்லை எங்கேயும். இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 கடை தான் இருக்குது. அதை சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே வேறு எதுவுமே கிடைக்கல எனக்கு. பாருங்கள், இந்த மால் இவ்வளோ பெருசாக இருக்குது.
எஸ்கலேட்டர் வந்து ஏறுறதுக்கு மட்டும் தான் இருக்குது, இறங்குறதுக்கு வேலை செய்யலை. இப்போ ஸ்டெப்ஸு தேடிட்டு போயிட்டுருக்கேன். வண்டி ஓட்டிகிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் போயிட்டு வந்து எதாவது ஐஸ்கிரீம் இல்லை ஜூஸ் எதாவது சாப்பிடலாம். 2 எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க, அதனால் இது ஒன்று வேலை செய்யுது. ஓகே, ஐஸ்கிரீம் ஷாப் கிட்ட வந்தாச்சு. Excuse me, soft serve. Thank you. இந்த மாலுக்கு வந்தது யூஸே இல்லாமல் போச்சு. மெயினாக வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டும் அந்த 2 ஐட்டம் வாங்கலான்னு பார்த்தா ரெண்டுமே இங்கே கிடைக்கல. வந்ததுக்கு இங்கே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் தான் மிச்சம். 20 ரூபீஸ்க்கு ஒர்த்து தான் இந்த ஐஸ்கிரீம். ஆனால் என்ன, இந்த வேஃபர் வந்து சரியில்லை. வேஃபர் வந்து கொஞ்சம் நம்பு போன மாதிரி ஆகிப்போச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன கேட்டேன்னா, இங்கே கோயம்புத்தூரில் பீஃப் பிரியாணி ஏதாவது ஃபேமஸ் கடை இருக்கான்னு கேட்டேன். அவர் இந்த சர்தார் ராவுத்தர் பிரியாணி கடைக்கு என்னை கூப்பிட்டு வந்தார். இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, பீஃப் பிரியாணி, பீஃப் மசாலா அண்டு பீஃப் 65 இந்த 3 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த பீஃப் பிரியாணி டேஸ்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக சிக்கன் பிரியாணி டேஸ்ட் மாதிரியே தான் இருந்தது. சேம் கறி வந்து ஒரு 3 பீஸ் 4 பீஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது கறி. அதே மாதிரி இது வந்து பாஸ்மதி ரைஸில் செய்யலை, இது வந்து நார்மல் ரைஸில் தான் செஞ்சுருக்காங்க. பீஃப் 65 பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஆயிலியாக இருக்குது, ஆனால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது கறி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பிக்க சொல்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த பீஃப் மசாலா பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க, நல்லா பெப்பர் போட்டு செஞ்சுருக்காங்க. ஓவரால் ரேட்டிங் ஃபார் திஸ் ஹோட்டல் is 7.5 out of 10. ஹலோ கைஸ், இப்போ தான் பீஃப் பிரியாணி, பீஃப் 65 எல்லாம் சாப்பிட்டு முடித்தோம். இப்போ அடுத்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். போலார் பியர். மெனு கார்டு ரொம்ப பரிதாப நிலைமையில் இருக்குது. இடத்துல இது நிறைய இடத்துல இருக்காங்க. இதுவா? கார்டை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இது வந்து லீச்சி, இது டெண்டர் கோகோனட்டா? டெண்டர் கோகோனட் ரெண்டும் ஒரே கலரில் தான் இருக்குது. கலர்ஃபுல்லாக வாங்கிக்கலாமா? இதில் ஸ்டாண்டர்டாக இருக்கா? சாப்பிட்றேன், டேஸ்ட் வருதா? இது சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன். இந்த எல்னிஸ் இது வருதான்னு பாரு, அதனால சாப்பிட்டு முடிச்சிடு. பழம் அப்படியே போட்டிருக்காங்க. வழுக்கு வாசனை, தேங்காய் வழுக்கு, இளநீர். லைட் ஸ்வீட்டாக
கோழி